எந்த இடங்களையும் நீ யாராவது ஒருத்தர் நான் அதில் கூட சில சங்கடங்கள் பட்ட எங்கள் நிர்வாகிகள் மேலே அது எந்த இடங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணிட்டார். எந்த இடங்கள்லையும் கூட்டம் நடந்த இடங்களில் எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகலை. அவங்க முத கால் பண்ணது 108. அதாவது வாட்டர் பாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரியில் நள்ளிரவில் கேட்குறாங்க. அப்போ கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. நம்மக்கிட்ட இருந்த வெளியில் இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்தது கையில் இருந்ததை கேட்குறாங்க, கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கே உணவு வேணுங்கிறத கொண்டு போய் கொடுத்தோம். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்களை நாங்கள் செலுத்தினோம். என்ன உதவிகள் வேணுமோ நாங்கள் செஞ்சோம். இது அரசியலாக பார்க்கல. எங்கள் கட்சி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒரு அரசியல் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களாக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவர். அது மாதிரி தான் நாங்கள் எங்கள் தலைவர் வழியில் தான் நாங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ண தான் போனோம். அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கலாம். யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன், முன்னாடி நின்று நான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாமே. வெறுமனே வந்து பார்க்குறேங்கிறது ஒவ்வொரு இதாக இருக்கலாம். பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சுருந்தாங்கன்னா அது நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, எந்த விதமான சூழலும் இல்லை. அதனால் இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் 5-6 நிமிடங்களுக்குள்ள என்னை பற்றி பேச ஆரம்பித்தது 19வது நிமிடத்தில். முதல்ல இதை பத்திரிகையாளர் நீங்கள் தெளிவுபடுத்திக்க. சமூக வலைத்தளங்களில் வர்றதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதாவது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆகையால் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க. ஆகையால் இது எந்த வகையிலும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல.